தமிழ்நாடு முழுவதும் பிப்ரவரி 8ஆம் தேதி நடக்க இருந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 குரூப் 2A முதன்மை தேர்வு ஹால் டிக்கெட் மற்றும் தேர்வு மைய குளறுபடிகளால் ஒத்திவைக்கப்படுவதா அறிவிக்கப்பட்டிருக்கு. திமுக ஆட்சியில் நிர்வாகம் என்பது எந்த லட்சணத்தில் இருக்கிறது என்பதை இந்த ஒரு நிகழ்வே வெளிச்சம் போட்டு காட்டிவிட்டது. டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 போன்ற அதி முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தேர்வு நாளன்று ஒத்திவைக்கப்படுவது தமிழ்நாட்டின் வரலாற்றிலேயே இதுவே முதல் முறை. அதுவும் பல இடங்களில் தேர்வர்கள் தேர்வு ஒத்திவைக்கப்பட்டதே தெரியாமல் தேர்வு எழுதியுள்ளனர் என்ற பேரதிர்ச்சியான செய்திகளும் வருகின்றன. எல்லாமே கரெக்டா தான் இங்க நடந்துட்டு இருந்துச்சு. திடீர்னு சென்னையில ஏதோ எழுதல எல்லாரும் கிளம்புங்கன்னா இது எல்லாரோட லைஃப் அஃபெக்ட் ஆகலையா? இது இவங்க தானே மெயின்டைன் பண்ணணும், எல்லாரோடதையும் கரெக்டா அலோகேட் பண்ணி. அவங்க மேல இருக்க தப்பு இப்ப எங்க லைஃப்ல போகுது. 1.5 மணி நேரம் எழுதணும். 1.5 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் சொன்னாங்க கேன்சல் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. நல்லாவே ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தோம். இப்போ இந்த மாதிரி கேன்சல் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் எப்போ பார்ப்பாங்கன்னு தெரியல. இனிமேல் பார்க்கணும். டெக்னிக்கல் ஃபால்ட் என ஒற்றை வரியில் தப்பிக்க முயல்கின்ற திமுக ஆட்சியாளர்கள் குரூப் 2 என்பது எவ்வளவு முக்கியமான தேர்வு, அந்த ஃபால்ட்டிற்கு பின்னால் தேர்வு எழுதிய இளைஞர்களின் பல ஆண்டுகால உழைப்பும் நம்பிக்கையும் சிதைந்துள்ளது என்பதை மறந்து விடாதீர்கள். தமிழ்நாட்டை சூப்பர் ஸ்டார் மாநிலமாக மாற்றிவிட்டதாக வாய்க்கிழிய மேடையில் பேசும் பொம்மை முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களே, ஒரு தேர்வை கூட உருப்படியாக நடத்த வக்கில்லாத கையிலாகாத அரசுதான் உங்கள் திமுக அரசு. ஏற்கனவே 5.5 லட்சம் வேலைகளை தரப்போகிறோம் என 2023 கொடுத்த தேர்தல் வாக்குறுதி எல்லாம் காற்றில் பறந்து கொண்டிருக்க, இருக்கின்ற தேர்வுகளை கூட ஒழுங்காக நடத்த வக்கற்ற திமுக அரசுக்கு எனது கடும் கண்டனம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 குரூப் 2A தேர்வு குளறுபடிகளை அதிகாரிகள் மீது மட்டும் சுமத்தி அவர்கள் மீது மட்டும் கண்துடைப்பு நடவடிக்கை எடுக்காமல் இந்த தவறுகளை எதிர்காலத்தில் வராமல் இருக்க முறையான நடவடிக்கைகள் உடனடியாக எடுக்க ஸ்டாலின் மாடல் திமுக அரசை வலியுறுத்துகிறேன். தேர்வர்கள் அனைவரும் நம்பிக்கையோடு முயற்சிகளை தொடருங்கள். 2026 அமைய உள்ள அதிமுக அரசானது இளைஞர்களின் கனவுகளை ஈடேறும் அரசாக இருக்கும்.